அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மேஷன் லோ. டிரான்ஸ்ஃபார்மேஷன் லோன்னா என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸ்ஹெச் வைஹெச் பற்றி நாங்கள் ஒரு பரப்புக்கு செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியா கண்டுருக்குறோம், ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்வை பற்றி கண்டுருக்குறோம். இதே ஒரிஜினை வச்சுக்கொண்டு, அதாவது இதே உற்பத்தியை வச்சுக்கொண்டு இந்த அச்சு தொகுதியை அப்படியே திருப்புறோம். அப்படி திருப்பேக்க எங்களுக்கு புதுவிதமான ஒரு அச்சு தொகுதி பெறப்படும். அதுதான் ஒரு டீட்டாரை திருப்பேக்க எங்களுக்கு பெறப்படுற அச்சு தொகுதியை நான் x1 y1 என்று வைக்கிறோம். அப்போ இந்த எங்களுக்கு xh பற்றியும் yh பற்றியும் செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியா எங்களுக்கு தெரியும். x1h பற்றி y1h பற்றி செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியாவை நாங்கள் இதன் சார்பில் கதைக்கிறது தான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் லோன்னு சொல்கிறோம். இதை செய்து விட்டது அந்த நிறுவல் வந்து அதில் வடிவாக இருக்குது, அதை பார்த்தாலும் விளங்கு. அந்த முடிவு வந்து எங்களுக்கு x1 வந்து IXX plus IYY by 2 plus IXX minus IYY by 2 cos 2 theta minus IXY sin 2 theta. இதே மாதிரி IY1 எனக்கு என்னென்று வருமெண்டா IXX plus IYY by 2 minus IXX minus IYY by 2 cos 2 theta plus IXY sin 2 theta. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஏரியா எப்படி வருமெண்டா IX1 y1 IXX minus IYY over 2 into sin 2 theta plus IXY cos 2 theta. இப்போ இது வந்து நிறுவி எடுத்திருக்கிறாங்க, அது அந்த நிறுவல் அதில் இருக்கு, பார்த்தாலும் விளங்கும். அப்போ அந்த முடிவுகள் எடுத்து வச்சிருக்காங்க. நாங்கள் முதல் ஒரு முடிவு சொன்னாங்க அந்த போல எக்ஸஸ் பற்றி, அதாவது IZZ என்னென்று எழுதலாம்டா IXX ப்ளஸ் IYY என்று எழுதலாம். அதே நேரத்தில் IX1 ப்ளஸ் IY1 என்று எழுதலாம் என்று படித்தனாங்க. இங்கே சரிப்பட்டு வருதான்னு பார்ப்போம். அதாவது இதையும் கூட்டேக்கு எங்களுக்கு IXX ப்ளஸ் IYY வருதான்னு பார்ப்போம். கூட்டேக்கு என்ன நடக்கும், இதுவும் இல்லாமல் போகும், இதுவும் இல்லாமல் போகும், இதுவும் கூட்டு படைக்க எங்களுக்கு IXX ப்ளஸ் IYYன்னு வருது. அப்போ நாங்கள் முதல் பார்த்த முடிவு நாங்கள் திரும்பி இருக்கா வாய்ப்பு பார்த்துருக்குறோம், அதுவும் சரியாக வருது. பண்டைக்கு இதோட தான் முடித்தோம் நாங்கள். இனி பிரின்சிபல் எக்ஸிஸ் பார்ப்போம். இப்போ பிரின்சிபல் எக்ஸிஸ்ன்னா அவங்க என்னென்னு டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஒரு பரப்பு இருக்குது, இந்த பரப்புக்கு நாங்கள் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா இந்த எக்ஸ்ஹெச்சும் வைஹெச்சும் பற்றி காணுவோம். இந்த எக்ஸ்ஹெச்சும் வைஹெச்சும் பற்றி காணிக்க எங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஏரியான்ற ஒரு விஷயம் இருக்குது. இந்த ப்ராடக்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஏரியா இப்படி வச்சிருக்கேங்க, இது ஒரு வேல்யூவாக இருக்கலாம். இப்போ நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மேஷன் லோவில் பார்த்துனாங்க இந்த அச்சுக்களை திருப்பி கொண்டு போகிறோம்ண்டு. அதே மாதிரி என்ன செய்கிறோம்டா, இந்த அச்சுக்களை இப்படி திருப்பி கொண்டு போயிருக்க ஒவ்வொரு டீட்டா பெருமானத்துக்கும் இந்த IXY மாறிக்கொண்டு இருக்கு. ஏதோ ஒரு டீட்டா வரைக்கும் இந்த IXY பூஜ்ஜியமாகக்கூடிய ஒரு டீட்டா பெருமானம் பெறலாம். அப்போ அந்த டீட்டா வந்து இப்படி இருக்கேக்க எனக்கு இப்படி IXY பூஜ்ஜியமாக வந்ததுண்டா, IX1 y1 பூஜ்ஜியமாக வந்ததுண்டா, இந்த X1Hஐயும் Y1Hஐயும் தான் நாங்கள் சொல்லுவோம் பிரின்சிபல் எக்ஸிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஏரியா பூஜ்ஜியமாகக்கூடிய மாதிரி எக்ஸிஸ் இருந்ததுண்டா
அதுதான் பிரின்சிபல் எக்ஸிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரின்சிபல் எக்ஸிஸ் பெறப்படணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் எங்களுக்கு ஐஎக்ஸ்ஐ வந்து பூஜ்ஜியமாக இருக்கணும். ஐஎக்ஸ்ஐக்குரிய கோவை வந்து நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம். நாங்கள் என்னண்டு சாரி ஐஎக்ஸ்1 y1க்குரிய கோவை ஐஎக்ஸ்எக்ஸ் மைனஸ் ஐஒய்ஒய் பை 2 into sin 2 theta plus IXY cos 2 theta. அப்போ IX1 y1க்குரிய கோவை எப்படி எடுத்து வச்சுருந்தாங்க? அப்போ பிரின்சிபல் எக்ஸிஸ் பெறப்படணும்னா என்ன நிபந்தனை? எங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஏரியா பூஜ்ஜியமாகணும். அப்போ IX1 y1க்கு பதிலாக நான் பூஜ்ஜியத்தை கொண்டு வந்து போட்டேன்டா எங்களுக்கு சுருக்கேக்க tan 2 thetaவுக்கு ஒரு கோவை வரும். என்னண்டா 2IXY over IXX minus IYY. இப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு IXX தெரியும், IYY தெரியும், IXYயும் தெரியும். ரெண்டாவது எங்களுக்கு தெரிஞ்ச வச்சுக்களோடையால கண்டு வச்சுருந்தாங்க. அப்போ tan 2 thetaவுக்கு ஏதோ ஒரு பெருமானம் வரும். இப்போ tan 2 thetaவுக்கு ஏதோ ஒரு பெருமானம் வருமெண்டா tan 2 thetaவுக்குரிய வரைவு வந்து பார்த்தீங்கன்னா tan பூஜ்ஜியம் வந்து பூஜ்ஜியம் தான். அப்போ tan பூஜ்ஜியம் இதில் இருக்கும். π/2ல் பார்த்தீங்கன்னா tan 2 theta வந்து முடிவிலியே அணுகும். அப்போ பூஜ்ஜியத்துலேருந்து தொடங்கி இப்படி முடிவிலியே அணுகும். அதுக்கு பிறகு π/2லேருந்து பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் கால்வட்டத்துக்குள்ள tan என்ன? ரெண்டாம் கால்வட்டத்துக்குள்ள சைன் மட்டும்தான் ப்ளஸ். அப்போ tan மைனஸ் என்னபடியால் π/2 இருக்க முடிவிலியா இருந்த. அப்போ மைனஸ் முடிவிலியிலிருந்து அணுகி கொண்டு வரும். tan π வந்து பூஜ்ஜியம். அதுக்காக 3π/2ல் வந்து திரும்பி tan வந்து முடிவிலியை நோக்கி போகும். அப்போ இப்படி வரும். இங்கால 3π/2லிருந்து 2π வரைக்கும் இது நாலாம் கால்வட்டம். நாலாம் கால்வட்டத்தில் கொஸ் மட்டும்தான் ப்ளஸ். அப்போ இது மைனஸ் முடிவிலியிலிருந்து இப்படி பூஜ்ஜியத்தானு. அப்போ tan 2 thetaவுக்கு ஏதோ ஒரு பெருமானம் பெறப்போகுது. அந்த பெருமானம் வந்து இது ரெண்டு வைப்போம். இது ஒரு அல்ஃபாண்ட பெருமானம் வருதுன்னு வைப்போம். இந்த அல்ஃபாண்ட பெருமானத்துக்கு நீங்கள் இந்த 2πக்குள்ள தீர்வெடுத்தீங்கன்னா 2 தீட்டா பெருமானங்கள் வரும். இது வந்து இதை நான் ஒரு எக்ஸ்டெண்ட் வைக்கிறேன். இது வந்து அல்ஃபாண்ட கோணமாக இருந்துட்டா இந்த கோணம் என்னவா இருக்கும்? π+α இருக்கும். இது ஓகே தானே? இது அல்ஃபாண்டா அது π+α இருக்கும். அப்போ tan 2 thetaவுக்குரிய தீர்வு வந்து ஒன்றில் 2 theta வந்து அல்ஃபாவாக இருக்கலாம் அல்லது 2 theta π+α இருக்கலாம். அப்போ இதுலேருந்து தீட்டாவுக்குரிய தீர்வு α/2 இருக்கலாம் ஓர் π/2 + α/2 இருக்கலாம். அப்போ எங்களுக்கு தெரியும் பிரின்சிபல் எக்ஸிஸ் என்றாலே கட்டாயம் 2 h தான் வரணும். ஒன்று xh வரணும், இன்னொன்று yh வரணும். அப்போ 2 hக்கு முடிய தீட்டா வந்து எங்களுக்கு ஆன்சராக வரணும். அப்போ α/2 வந்து xh இருந்ததுண்டா xhலேருந்து 90 திரும்பினா தான் எங்களுக்கு yh பெறப்படும். அப்போ அதுலேருந்தே நாங்கள் சொல்லலாம் π/2 + α/2 தான் எங்களுக்கு yh இருக்கணுமெண்டு. அது வந்து நாங்கள் கோவையின் படி எடுத்து பார்க்கவும் எங்களுக்கு அப்படித்தான் பெறுகிறது. ஆனால் அது இல்லாமல் எங்களுக்கு ஒரு பெருமானம் இருந்தாலும் நாங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு பெருமானம் இருக்க என்ன பிரச்சனைண்டா இதுதான் ஒரு தீட்டா வந்து ஒரு பெருமானம் மட்டும் வரைக்க இது ஒரு அச்சா இருந்தா இதுக்கு 90 திருப்பப்படுற அச்சு வந்து மற்ற பிரின்சிபல் எக்ஸிஸாக இருக்கும். அது இந்த அச்சா அல்லது அந்த அச்சான்ற ஒரு சிக்கல் இருந்தானே இல்லை இப்படி பார்த்தாலும் ஒன்று தான். அப்போ ஒரு கோணம் இருந்ததுன்றாலே நாங்கள் பிரின்சிபல் எக்ஸிஸ் ரெண்டு திசைகளையும் கண்டுகொள்ளலாம். இதுதான் வந்து பிரின்சிபல் எக்ஸிஸ் காண்றதுக்கு வந்து கணித ரீதியாக நாங்கள் செய்கிறது. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா பிரின்சிபல் எக்ஸிஸ் வந்து ஒன்றுக்கொண்டு பெர்பெண்டிகுலராக இருக்கும் ஒரு விஷயம். இந்த பிரின்சிபல் எக்ஸிஸ் பற்றின செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியாவை தான் நாங்கள் பிரின்சிபல் செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியான்னு சொல்லலாம். எந்த ஒரு அச்சு பற்றியும் ஒரு குறிப்பிட்ட பரப்புக்கு செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா எடுக்கலாம் தானே. இந்த பரப்புக்கு
எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் பற்றி செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியா எடுக்கலாம். அதே மாதிரி இந்த இது பற்றி இதுதான் இந்த பிரின்சிபல் எக்ஸிஸ்டா x1 y1 இருந்தேன்டா இந்த ix1 x1 iy1 y1 தான் நாங்கள் பிரின்சிபல் செகண்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஏரியான்னு சொல்கிறோம். நாங்கள் இப்போ இந்த சென்ட்ராய்டு இருக்குது தானே, இந்த சென்ட்ராய்டுக்குள்ளால நாங்கள் எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் கதைக்கலாம். இந்த எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச்சுக்கு நாங்கள் திருப்பி கொண்டு போய்க்க ஒரு பிரின்சிபல் எக்ஸிஸ் பெறப்படும் தானே. இப்போ ஒரு ஏரியாவுக்கு எத்தனை சென்ட்ராய்டு இருக்கலும், ஒரே ஒரு சென்ட்ராய்டு தான் இருக்கலும். ஆனால் இந்த ஏரியாவுக்கு நாங்கள் எந்த அச்சு பற்றியும் செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியா காணலாம். இந்த சென்ட்ராய்டுக்குள்ளாக போகிற இந்த அச்சு பற்றியும் செகண்ட் மூமெண்ட் ஆஃப் ஏரியான்னு கதைக்கலாம், இந்த அச்சு பற்றியும் கதைக்கலாம், இங்கே ஒரு அச்சு எடுத்தும் கதைக்கலாம். அப்போ நாங்கள் எந்த அச்சு தொகுதி எடுக்கிறோமோ அந்த அச்சு தொகுதி கொண்ட ஒரு பிரின்சிபல் எக்ஸிஸ் இருக்கும். இப்போ இங்கே எடுத்தோம்னா அதுக்கு ஒரு பிரின்சிபல் எக்ஸிஸ் வரும், இங்கே எடுக்க வேறொரு பிரின்சிபல் எக்ஸிஸ் வரும். அப்போ சென்ட்ராய்டு பற்றி நான் ஒரு அச்சு தொகுதியை கருதிக்க அதுக்கு ஒரு பிரின்சிபல் எக்ஸிஸ் பெறப்படலாம் தானே. இதுதான் இந்த பிரின்சிபல் எக்ஸிஸ் என்று வைப்போம் x1 y1. அப்போ இந்த x1 y1 தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம்னா சென்ட்ராய்டல் பிரின்சிபல் எக்ஸிஸ் என்று சொல்லுவோம். சரியா? அப்போ அதுதான் இதில் சொல்லியிருக்கு. The principal axis through centroid is known as centroidal principal axis. And from the previous discussion says IXY is equal to IXY வந்து integration XY dA. இப்போ நாங்கள் முதல் ஒரு விஷயம் நான் சொல்லி இருக்கணும், சொல்ல மறந்துட்டேன். என்னண்டா இப்போ ஒரு சமச்சீரான ஒரு உரு இருக்குண்டா, இது ஒரு சமச்சீரான உரு தானே. இந்த சமச்சீரான உருவுக்கு இதுல ஏதாச்சும் ஒரு அச்சு சமச்சீரா இருந்ததுண்டா இதுண்ட ஐஎக்ஸ்ஐ ஒருக்கா பார்ப்போம். ஐஎக்ஸ்ஐ பார்த்தோம்டா இப்போ இந்த கால்வட்டத்துக்குள்ள எக்ஸும் ப்ளஸ் ஒய்யும் ப்ளஸ், அப்போ இதுக்குள்ளே வர போகிற எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. XYDAன்னு இருக்கு. ஏன்டா இது வந்து இன்டிகிரேஷன் XYDA. சரியா? அவ டிஏ வந்து எப்பவுமே ப்ளஸ் தான், எக்ஸும் ஒய்யும் தான் குறிய மாற்ற போகுது. அப்போ இதுக்குள்ளே எப்பவுமே எக்ஸும் ப்ளஸ் ஒய்யும் ப்ளஸ், அப்போ இது ப்ளஸ். இதுக்குள்ளே எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ், அப்போ இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ். சரியா? இப்போ நாங்கள் இதில் ஒரு பரப்பொண்டு எடுத்தோம்டா இதுக்கு ஒரு எக்ஸ் ஆள்குறி இருக்குது, அதேமாரி ஒரு ஒய் ஆள்குறி இருக்குது. இதுக்கு சர்வசமனான ஒரு பரப்பு நான் இங்கால எடுக்கலாம். எடுத்தாண்டா இது வந்து அதே எக்ஸ்லேயும் அதே ஒய்யிலையும் இருக்குன்னு எடுத்தாண்டா இதில் அந்த எக்ஸ்ஒய் பெருக்கம் ப்ளஸில் வரும், இதில் அந்த எக்ஸ்ஒய் பெருக்கம் மைனஸில் வரும். அப்போ எக்ஸ்ஒய் இன்ட்டு டிஏ வந்து ஒருக்கா ப்ளஸில் வரும், ஒருக்கா மைனஸில் வரும். இப்படி எல்லா புள்ளிகளுக்கும் மாறி மாறி வரைக்க ஒட்டுமொத்த விளைவில் என்ன வரும்? 0 வரும். அப்போ சமச்சீர் அச்சு ஏதாச்சும் ஒரு சமச்சீர் அச்சில் உங்களோட அச்சு இருந்ததுண்டா அந்த அச்சு பற்றின ப்ரொடக்ட் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் ஏரியா எடுத்தீங்கன்னா அது வந்து 0 இருக்கும். அதுதான் அதில் சொல்லியிருக்கிறாங்க. IXY is equal to integration XYDA is equal to 0 with respect to any axis of symmetry. Any axis of symmetry is a principal axis. அப்போ சமச்சீர் அச்சு பற்றி நாங்கள் இன்டிகிரேஷன் XYDA வந்து 0 இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இன்டிகிரேஷன் XYDA வந்து 0 இருக்கிறது தான் பிரின்சிபல் ஆக்சிஸ் டிஃபைன் பண்ணாங்க. ஓகே தானே? அப்போ சமச்சீர் அச்சு பற்றி 0 இருக்குது, 0 இருக்கிற பிரின்சிபல் ஆக்சிஸ் சொல்கிறோம்டா ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி கட்டாயம் என்னவா இருக்கணும்? பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்கணும். அதுக்காக பிரின்சிபல் ஆக்சிஸ் எல்லாமே சமச்சீர் அச்சாக இருக்கணும். ஏண்டா சமச்சீரான உருவங்களுக்கு சமச்சீர் அச்சுன்னு வந்து கதைக்கலாம், ஆனால் சமச்சீர் இல்லாத உருவங்களுக்கு சமச்சீர் அச்சு இருக்காது. ஆனால் பிரின்சிபல் ஆக்சிஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸாக இருந்தால் அது ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியாக இருக்கணுமென்று இல்லை. ஆனால் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியாக இருந்ததுண்டா அது கட்டாயம் பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்கும். ஒரு பக்கம் உண்மை, மற்ற பக்கம் உண்மை இல்லை. அதாவது எழுதியிருக்கு, the reverse is not always true.
அப்போ ix6 plus iyy சமன் ix1 x1 plus iy1 y1 சமன் izz. izz வந்து இப்போ ஒரு குறித்த உருவுக்கு zh பற்றின செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா தான் izz. அந்த izz வந்து ஒரு குறித்த பெருமானமாக இருக்கும் தானே, zh நிலையாக இருக்கும் வரைக்கும் izz வந்து ஒரு குறித்த பெருமானமாக இருக்கும். அப்போ இதண்டா இந்த zh பற்றின இந்த செகண்ட் மொமெண்ட் ஆஃப் ஏரியா நிலையானது. இதை திருப்பி கொண்டு போயிருக்க எனக்கு ix1 x1க்கும் iy1 y1க்கும் வேறு பெருமானங்கள் வரப்போகுது. ஆனால் ரெண்டையும் கூட்டுறது izz சமனாக தான் இருக்கும். அப்போ இது வேற கூடி கொண்டு வந்ததுண்டா இது என்ன செய்யணும், குறைஞ்சு கொண்டு வரணும். அப்போ இது கூடி ஒரு கட்டத்தில் ஒரு மேக்சிமம் பெருமானத்தை எடுத்து திரும்பி குறைய வலிக்கிடுதுண்டா இது மேக்சிமம் எடுக்கிற டைமில் அது கட்டாயம் என்னவா இருக்கணும், மினிமமாக இருக்கணும். அது ஓகே தானே, இது ஓகே தானே எல்லாம் இருக்கும். அப்போ இது மேக்சிமமாக இருக்கேக்க அது மினிமமாக இருக்கும். ஓகே, அப்போ இது மேக்சிமமாக இருக்குது அது மினிமமாக இருக்குதுண்டா ஏதோ ஒரு மேக்சிமம் அடைய போகுது, ஏதோ ஒரு மினிமம் அடைய போகுது. அப்போ அந்த மேக்சிமம் மினிமம் வந்து எங்களால் காணக்கூடியதாக இருக்கான்னு பார்ப்போம். ix1 x1க்கு நாங்கள் கோவை எழுதினாங்க என்னத்தில், ix6 iyy எழுதினாங்க என்னண்டு, நான் ix1 x1 எடுக்கிறேன் என்னண்டு எழுதினாங்க ix6 plus iyy/2 plus ix6 minus iyy/2 cos 2 theta minus ixy sin 2 theta. இது ஓகே தானே? அப்போ ix1 x1 ஒன்றில் மினிமம் ஆகணும் அல்லது மேக்ஸிமம் ஆகணும். கட்டாயம் இதுதான் மேக்ஸிமம் ஆகணும் இல்லை, இது மினிமமும் ஆகலாம். இப்போ மேக்ஸிமம் அல்லது மினிமம் பெறப்படணும்னா என்ன செய்யணும், இதை வகையிடைக்க இதுண்ட வகைட்டு குணத்தை நாங்கள் பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்த பெறக்கூடிய பெருமானம் அதில் மேக்ஸிமம் பெறப்படலாம் அல்லது மினிமம் பெறப்படலாம். அப்போ மேக்ஸிமமாக அல்லது மினிமம் பெறணும்னா நான் என்ன செய்யணும், இந்த கோவையை வகையிடணும். இந்த கோவை என்னத்தில் மாறிக்கொண்டு இருக்கு, ix6 iyy எல்லாம் நிலையான கணியங்கள், ஆக தீட்டா மட்டும்தான் மாறிக்கொண்டிருக்கு. நாங்கள் தீட்டா மாற்ற அந்த அச்சுக்கள் மாறும். அப்போ இதை நான் தீட்டா குறித்து வகையிடேக்க எனக்கு ஒரு கோவை பெறப்படும். அந்த கோவையை தான் அவங்க கடைசியில் சுருக்கி கொண்டு வரைக்கும் எங்களுக்கு என்ன வருமெண்டா tan 2 theta சமன் 2 மடங்கு ixy ஓவர் ix6 மைனஸ் iyy என்று வரும். இதே வடிவம் வந்து முன்னுக்கும் வந்து எங்க பிரின்சிபல் எக்ஸிஸ் காணிக்கையும் எங்களுக்கு இதே ஒரு ஈக்குவேஷன் தான் வந்து. இப்போ பிரின்சிபல் எக்ஸிஸ் காணிக்க எங்களுக்கு தீட்டாவுக்கு ஏதோ ஒரு தீர்வுகள் வந்து அதே தீர்வுகள் தான் இங்கேயும் பெறப்போகுது. அப்போ பிரின்சிபல் எக்ஸிஸ் பிரின்சிபல் எக்ஸிஸ் எந்த அச்சுகளில் பெறப்படுதோ அதே அச்சு தொகுதியில் எங்களுக்கு ix6ம் iyy-யும் ஒன்றில் மினிமமாக இருக்கும் அல்லது மேக்சிமமாக இருக்கும். இப்போ ix6 வந்து இப்போ ஒரு தீட்டா வந்து ஒரு பெருமானம் வரைக்க ix6 வந்து இந்த இடத்துல மினிமமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அப்போவே சொல்லலாம் இந்த iy தான் மேக்சிமமாக இருக்குமெண்டு. இது திரும்பி இந்த ix6 இங்கே வரைக்க அப்போ ix6 மேக்சிமமாக இருக்கும், iyy இங்கால வரைக்க iyy மினிமமாக இருக்கும். அப்போ இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ கண்டுபிடிச்சி வார தீட்டாவுண்ட பெருமானத்துக்கு ix6 மினிமமாக இருக்குமா இல்லை மேக்சிமமாக இருக்குமாண்டா என்னண்டு கண்டுபிடிக்கிறார். நாங்கள் ஏல செய்த மாதிரி அந்த குறிய ஆராய்ஞ்சும் செய்யலாம். அந்த தீட்டாவுக்குரிய பெருமானத்துக்கு இங்கால ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கான்னு அந்த குறிகள் ஆராய்ஞ்சு பார்க்கலாம், அது ஒரு வழி. இல்லாட்டி எங்களுக்கு தெரியும் ix1ம் iy1ஐயும் கூட்டுறது வந்து izz எங்களுக்கு தெரியும். இப்போ தீட்டாவுக்கு பெருமானம் கண்டுட்டீங்க, அதை கொண்டு போய் பிரதிட்டு ix1 x1 காணலாம். ix1 x1 கண்டீங்கன்னா இந்த கோவையில் பிரதிட்டு iy1 y1 காணலாம். ஒன்றில் இது பெருசாக இருக்கலாம் அல்லது அது பெருசாக இருக்கலாம். பெருசாக இருக்கிறது மேக்சிமமாக இருக்கும், சின்னதாக இருக்கிற மினிமமாக இருக்கும். இப்படி குறியாராயிறது வந்து கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இப்படி பெருமானம் கண்டுபிடிச்சு பார்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே,
இப்போ இதில் வந்து அங்கால என்ன செய்கிறாங்கன்னா இப்போ tan 2 தீட்டாவுக்கு கோவை எடுத்துட்டாங்க தானே. tan 2 தீட்டாவுக்கு எல்லா டைம் டியூட்டி இருக்கா, நான் எழுதாமல் சொல்கிறேன். tan 2 தீட்டாவுக்கு கோவை எடுத்த பிறகு ஐஎக்ஸ்எக்ஸுக்குரிய கோவையில் கொண்டு போய் அந்த tan 2 தீட்டாவோட பெருமானத்தை போடைக்க ஒன்றில் மேக்ஸிமம் பெறப்படலாம் அல்லது மினிமம் பெறப்படலாம். அப்போ tan 2 தீட்டாவை கொண்டு போய் அதில் பிரதியிடுறாங்க. அப்போ பிரதியிடைக்க இப்போ இதில் ஐ மேக்ஸண்டு போட்டிருக்கு, நான் அதை ஐஎண்டு எடுக்கிறேன். ஐஎண்டு எடுக்க tan 2 தீட்டா வந்து இதாக இருந்ததுண்டா cos 2 தீட்டாவும் sin 2 தீட்டாவும் காணலாம் கோவையில் வச்சுக்கொண்டு. அல்லது என்ன செய்யலாம்டா முழுக்க ஒரு cos 2 தீட்டாவில் பிரித்தா என்ன வரும் உங்களுக்கு, tan 2 தீட்டாவும் sec 2 தீட்டாவும் வரும். tan 2 தீட்டாவை நேரடியாக பிரதியிடலாம். sec 2 தீட்டாவை என்னென்னு சொல்லலாம், sec square theta is equal to 1 plus tan square theta தானே. அதில் பிரதிட்டு sec 2 தீட்டாவும் காணலாம். அதையும் கொண்டு போய் அதில் போட்டோம்டா எங்களுக்கு ஐ மட்டும்தான் தெரியா கணியமாக இருக்கும், மிச்சம் எல்லாம் தெரிஞ்ச கணியங்களாக இருக்கும். அதில் இருந்து ஒரு பெரிய ஒரு கோவை ஒன்று வருது, அந்த கோவையில் பிரதியிட்டு நீங்கள் ஐயை பெற்றுக்கொள்ளலாம். tan 2 தீட்டாவுக்கு 2 தீர்வு தானே. அப்போ 2 தீர்வு வரைக்கும் உங்களுக்கு என்னண்டா sec 2 தீட்டா காணிக்க 1 plus tan square theta sec square theta. அப்போ sec theta காணிக்க உங்களுக்கு என்ன நடக்கும், ஒரு ப்ளஸோ மைனஸ் வரும் தானே. ஸ்கேர் ரூட் எடுக்க ஒரு ப்ளஸோ மைனஸ் வரும் தானே. அப்போ ப்ளஸ் எடுக்க உங்களுக்கு ஒரு தீர்வு வரும், மைனஸ் எடுக்க இன்னொரு தீர்வு வரும். ஒன்றில் ப்ளஸ் எடுக்க மேக்ஸிமம் வரலாம் அல்லது மைனஸ் எடுக்க மேக்ஸிமம் வரலாம், மாறி மாறி வரலாம். அது என்னன்னு சொல்லிடலாம், விளங்குது தானே. அதுதான் அதில் சொல்லியிருக்கு. அடுத்தது மல்டிபிள் பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ நான் முதல் சொன்னான் பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருந்தால் அது கட்டாயம் பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்கணும்னு சொன்னான். இப்போ ஒரு உருவத்துக்கு கணக்கு பிரின்சிபல் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருந்தால் எல்லாமே பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்குமாட்டு ஒரு கேள்வி. இப்போ வட்டத்தை எடுத்தோம்டா இந்த வட்டத்துக்கு முடிவிலி எண்ணிக்கையான ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, முடிவிலி எண்ணிக்கையான ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குதாண்டா அந்த எல்லாமே பிரின்சிபல் ஆக்சிஸாக தான் இருக்கும். அப்போ இதில் இருந்தவங்க என்ன முடிவு சொல்கிறாங்கண்டா 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி இருந்தால் அதை வந்து நாங்கள் அதுக்கு முடிவிலி எண்ணிக்கையான பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குன்ற ஒரு முடிவு தான் சொல்கிறாங்க. இது என்னத்துல என்ன சொன்னவங்கன்னு எனக்கும் தெரியாது. சரியா, இப்போ வட்டத்துக்கு வந்து முடிவிலி எண்ணிக்கையான சமச்சீர் அச்சுக்கள் இருக்குது, அப்போ முடிவிலி எண்ணிக்கையான பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கும். இப்போ வட்டத்துக்கு வந்து நீங்கள் கோவையில் வந்து பிரதியிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு தேரா வடிவம் தான் ஆன்சராக வரும். என்னது, 2ixy over ixx minus iyy. நான் சென்ட்ராய்ட் பற்றின பிரின்சிபல் ஆக்சிஸ் தான் கயக்கிறேன். சரியா, இதில் xh yh ixy வந்து வட்டத்துக்கு எந்த அச்சு எடுத்தாலுமே அது சமச்சீர் அச்சு தான். சமச்சீர் அச்சு பற்றின ப்ராடக்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஏரியா 0ன்னு சொன்னான். அப்போ ஐஎக்ஸை வந்து 0, வட்டத்துக்கு ஐஎக்ஸ்எக்ஸும் ஐவைவையும் சமன். அப்போ ஐஎக்ஸ்எக்ஸில் இந்த ஐவைவியை கழிக்கிறதும் 0. இப்போ 0 வந்து தேரா வடிவம். அப்போ சமன்பாட்டில் பிரதிட்டு நாங்கள் இதை கதைக்க இல்லாது ரியலாக யோசிச்சு தான் சொல்லிடும். அப்போ முடிவிலி எண்ணிக்கையான சமச்சீர் அச்சுக்கள் இருக்குது, அப்போ இதுக்கு முடிவிலி எண்ணிக்கையான பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கும். இப்போ சதுரத்தை எடுத்தோம்டா சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் அச்சு இருக்கு, இது ஒரு சமச்சீர் அச்சு, இது ஒரு சமச்சீர் அச்சு, இது ஒரு சமச்சீர் அச்சு, இது ஒரு சமச்சீர் அச்சு, 4 சமச்சீர் அச்சுகள் இருக்கு. 2க்கு மேற்பட்ட சமச்சீர் அச்சுகள் தானே. அப்ப இதுக்கும் முடிவிலி எண்ணிக்கையான பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்கும். செவ்வகத்தை எடுத்தோம், செவ்வகத்துக்கு இது ஒரு சமச்சீர் அச்சு, இது ஒரு சமச்சீர் அச்சு. இப்போ இதுல வந்து எது பிரின்சிபல் ஆக்சிஸா வரும், இதுவும் ஒரு பிரின்சிபல் ஆக்சிஸ் செட்டா வரும், இதுவும் பிரின்சிபல் ஆக்சிஸ் செட்டா வரும் சமச்சீர் அச்சை வச்சு கொண்டு பார்த்தா. ஆனா முடிவு என்ன சொல்லுது, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சமச்சீர் அச்சுகள் இருந்ததுண்டா அது வந்து பிரின்சிபல் எந்த அச்சுமே பிரின்சிபல் ஆக்சிஸாக இருக்குமெண்டு. அப்போ இந்த இது பற்றி இதுக்கு 2 அல்லது 2 சமச்சீர் அச்சு தொகுதிகள் இருக்கு. நீங்கள் இதையும் எடுத்தீங்கன்னா திரும்பி அதே அச்சுக்கள் தான் வரப்போகுது. இதை புது அச்சு என்று எடுக்கிறேன்,
இந்த எச்சையும் ஒரு அச்சு தொகுதியாக எடுத்தீங்க தானே, இதை திருப்பி கொண்டு வரைக்க இது இங்கே வரும், இது இங்கே வரும். அப்போ அதை நீங்கள் வேறு அச்சு தொகுதி என்று எடுக்கக்கூடாது. ஏற்கனவே இருந்த அச்சு தொகுதி தான், திசைகள் தான் மாறி இருக்கு. ஆக அச்சு தொகுதி ஒன்று தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு அச்சு தொகுதி, இதுவும் ஒரு அச்சு தொகுதி. அப்போ ரெண்டு வேறு அச்சு தொகுதிகள் இருக்குது. அப்போ இதுக்கு முடியலையே நிற்கான பிரின்சிபல் எக்ஸஸ் இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சமச்சீரச்சு எத்தனை இருக்குது? 2 சமச்சீரச்சு இருக்குது. முடிவு என்ன சொல்லுது? 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சமச்சீரச்சுகள் இருந்தால் முடியலையே நிற்கான பிரின்சிபல் எக்ஸஸ் இருக்கணும். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஏனென்றா 2 சமச்சீரச்சுகளுமே ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக தானே இருக்குது. அப்போ இதில் வந்து பிரின்சிபல் எக்ஸஸ் எக்ஸ் அச்சு வந்துண்டா மற்ற சமச்சீரச்சில் பிரின்சிபல் எக்ஸஸ் y அச்சு வரும். அப்போ இந்த 2 சமச்சீரச்சும் ஒரு பிரின்சிபல் எக்ஸஸ் செட்டுக்குள்ளே தான் வரும். நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த சமச்சீரச்சுக்கள் வந்து வேற வேறு பிரின்சிபல் எக்ஸஸ் செட்டை உருவாக்கக்கூடியதுண்டா அது ரெண்டையும் என்ன முடிவிலி எண்ணிக்கையான சமச்சீரச்சுக்களை உருவாக்கக்கூடியன்னு சொல்லலாம். விளங்குலையா? இப்போ இதில் வந்து வேற வேறு செட் ஆஃப் பிரின்சிபல் எக்ஸஸ், இது வந்து XYன்னு எடுத்துட்டா இது X1 Y1 வேறு செட். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே எக்ஸ் இதை வையண்டு எடுத்துட்டா திருப்பி கொண்டு போய்க்க இந்த சமச்சீரச்சுக்கு வருவோம்டா அதே அச்சு தான் வரப்போகுது. ஆக திசை தான் வேறுபட போகுது. அப்போ இதுக்கு வந்து பிரின்சிபல் எக்ஸஸ் பார்க்க அது 2ஆக தான் இருக்கும். இது ஒன்று, இது ஒன்று. சமச்சீரச்சுக்கள் எத்தனை? அதுவும் 2 தான். அப்போ 2க்கு மேற்பட்ட இதுகள் இருக்கேக்க, சமச்சீரச்சுகள் இருக்கேக்க எங்களுக்கு பிரின்சிபல் எக்ஸஸ் முடிவிலியா இருக்கும். 2 சமச்சீரச்சும் ஒன்று கொண்டு பெர்பெண்டிகுலராக இருந்ததுண்டா அது ரெண்டுமே ஒரு பிரின்சிபல் எக்ஸஸ் என்ற செட்டுக்குள்ள தான் வரப்போகுது. விளங்குது தானே? நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது. சரியா? ஒரு அறுகோணி இருந்ததுன்னா என்ன? ஒழுங்கான அறுகோணி. இதுக்கு எத்தனை சமச்சீரச்சுகள் இருக்கு? இது ஒரு சமச்சீரச்சு, இது ஒரு சமச்சீரச்சு, இது ஒரு சமச்சீரச்சு, இது 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 6 சமச்சீரச்சு இருக்கு. சரியா? 6 சமச்சீரச்சு இருக்குன்னா இதை நீங்க இதையும் ஒரு பிரின்சிபல் எக்ஸஸ் செட்டை எடுக்கலாம். சரியா? இதையும் இன்னொரு பிரின்சிபல் எக்ஸஸ் செட், இதையும் இன்னொரு பிரின்சிபல் எக்ஸஸ் செட்டா இதையும் இன்னொரு பிரின்சிபல் எக்ஸஸ் செட்டா எடுக்கலாம். இதையும் இன்னொரு பிரின்சிபல் எக்ஸஸ் செட்டா எடுக்கலாம். ஓகேயா? அப்போ இதில் வந்து 6 சமச்சீரச்சு வாரப்படியால் இது இந்த பிரின்சிபல் எக்ஸஸ் எண்ணிக்கை முடிவிலேயே இருக்கும். விளங்கலையா? இது விளங்கிட்ட மேலே ஆகுல அடுத்தது பெண்டிங் மொமெண்ட்ஸ் அண்ட் ஷியர் ஃபோர்ஸஸ். சரியா? இதில் வந்து நாங்கள் பீம்ஸில் தாக்குற ஃபோர்ஸ் பற்றியும் அதில் இருக்க பெண்டிங் மொமெண்ட் பற்றியும் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நாங்கள் ஏஎல்ல இப்போ கயிற்றுல டென்ஷன் எல்லாம் படித்தோம் தானே. இப்போ கயிற்றுல டென்ஷன் என்ன செய்யணும்? நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு கற்பனை ரீதியாக ஒரு வெட்டு ஒன்று ஏற்படுத்திக்க இந்த வெட்டு சமநிலையில் இருக்கிறதுக்காக இந்த கயிற்றுல ஒரு விசதாக்கும் அதைத்தான் அந்த கயிற்றுல இருக்க டென்ஷன் என்று கழிச்சினாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பீம்ஸில் இருக்கிற ஷியர் ஃபோர்ஸை பற்றியும் பெண்டிங் மொமெண்ட்டை பற்றியும் நாங்கள் கதைக்க போகிறோம். உதாரணத்துக்கு ஒரு கேன்டிலீவர் பீம் என்று சொல்கிறாங்க. இதை என்னென்னா ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணி மற்ற பக்கம் ஃப்ரீயாக இருந்ததுண்டா இதை வந்து கேன்டிலீவர் பீம் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த கேன்டிலீவர் பீமுக்கு என்ன செய்கிறாங்க? இதில் நாங்கள் பார்க்குற பீம் எல்லாமே வெயிட் இல்லாத வெயிட்லெஸ் பீம்ஸ் தான் நாங்கள் பார்க்குறோம். சரியா? இந்த முனையில் இப்படி ஒரு பி என்ற ஃபோர்ஸை கொடுத்து இழுக்கிறாங்களா? அப்போ இந்த பி என்ற ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தா இது சமநிலையில் இருக்கணுமெண்டா என்ன நடக்கும்? இந்த முனையான அதுக்கு சமனும் எதிரமா ஒரு பி என்ற ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஒரு விஷயம். சரியா? இன்னொரு விஷயம் என்ன நடக்கணும்?
இந்த பியும் சேர்ந்து இந்த இதை இப்படி சுத்த வலிக்கணும். அப்போ சுத்த விடாமல் என்ன செய்யணும், இந்த சப்போர்ட்டால் இங்கால பக்கம் ஒரு மொமெண்ட்டும் கொடுக்கணும். அப்போ இது வந்து இது ரெண்டும் என்ன, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், அதாவது இந்த சப்போர்ட்டால் இந்த பீம் சமநிலையில் இருக்கிறதுக்காக கொடுக்கப்படுற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். நாங்கள் பார்க்க போகிறது இந்த பீமுண்ட இன்டர்னல் பற்றி, அதாவது இந்த இன்டர்னலில் நடக்கிற ஃபோர்ஸையும் பெண்டிங் மூமெண்ட்டையும் பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு குறுக்கவட்ட போகிறோம். ஏல டென்ஷன் காண்றதுக்கு என்ன செய்கிறோமோ அதே மாதிரி இங்கே செய்வோம். அப்போ கற்பனை ரீதியாக ஒரு வெட்டொண்டை ஏற்படுத்தினோம்டா நீங்கள் இந்த ரெண்டு பக்கத்தையும் கருதலாம். இந்த பக்கத்தை கருதியும் சமநிலைக்கு கோவை எடுக்கலாம், இந்த பக்கத்தை கருதியும் சமநிலைக்கு கோவை எடுக்கலாம். இப்போ இப்படி ஒரு விசை இருந்து இந்த பீம் சமநிலையில் இருக்கணும்னா என்ன செய்யணும், இப்படி ஒரு விசை என்னும் இப்படி ஒரு விசை எஸ்ஸும் சேர்ந்து இதுக்கு சமனாக வந்ததுன்னா அது சமநிலையில் இருக்கு. இப்போ இது சமநிலையில் வந்தாலும் ஒரு திருப்பம் ஏற்படுத்தலாம் தானே, அந்த திருப்பத்தை சமப்படுத்துறதுக்கு பி என்ற ஒரு பெண்டிங் மொமெண்ட்டும் இந்த இடத்துல இருக்கு. சரியா? அப்போ நான் பிஏயும் என்னையும் எஸ்ஐயும் காண போகிறேன். இந்த கோணத்தை அல்ஃபாண்டு எடுக்கிறேன், இந்த மொத்த நீளத்தை எல்லாண்டு எடுக்கிறேன். எக்ஸ் தூரத்தில் நான் அந்த எக்ஸ் தூரத்தில் இருக்கிற இந்த ஃபோர்ஸஸ் காண போகிறேன்னு வச்சா என்ன நிலைக்குத்தா சமப்படுத்தினோம்னா என்ன, இந்த பாட்டை கருதுறேன். இந்த பாட்டை நிலைக்குத்தா சமப்படுத்தினா மேல் நோக்கி எண் வந்து கீழ் நோக்கி பி கோஸ் அல்ஃபாவுக்கு சமனாக இருக்கும். எஸ் வந்து கிடையா சமப்படுத்தினா எஸ் வந்து பி சைன் அல்ஃபாவுக்கு சமனாக இருக்கும். அடுத்தது இந்த பெண்டிங் மூமெண்ட் பி வந்து இது பற்றி திருப்பம் எடுத்தா இங்கால பக்கம் இருக்கிற திருப்பம் அங்கால பக்கம் இருக்கிற திருப்பத்துக்கு சமனாக இருக்கும். இங்கால பக்கம் இருக்கிற திருப்பம் இந்த கிடைக்குறையும் நிலைக்குத்துக்குறையும் எடுக்கிறேன். கிடைக்கூறால திருப்பம் வராது, ஏன்னா அந்த புள்ளிக்குள்ளால போகுது. நிலைக்குத்துக்குறால வர திருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா பி கொஸ் அல்ஃபா இன்டூ இந்த தூரம் வந்து எல் மைனஸ் எக்ஸாக இருக்கு. இது வந்து சும்மா பேசிக், அதாவது இடையில இருக்கிற பெண்டிங் மூமெண்ட் அதுகளை நாங்கள் ஏழில் பயன்படுத்தின அந்த மேல் நோக்கி ப்ளஸ் அந்த இதுகளை வச்சுக்கொண்டு கண்டு இருக்கிறோம். இதே மாதிரி தான் இங்காலையும் செய்ய போகிறோம். ஆனால் இந்த கொஞ்சம் வித்தியாசம். என்ன வித்தியாசம்டா, நாங்கள் ஏழில் படித்தது வந்து எங்கட ஒவ்வொரு கல்வியிலையும் நாங்கள் எங்கட வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த குறிமுறை பாவிச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு மேல் நோக்கின விசையை ப்ளஸ் எடுத்தோம்டா, கீழ் நோக்கிய விசையை மைனஸ் எடுப்போம். அப்போ நாங்கள் கேள்வி செய்யக்கு என்னன்னு சொல்லுவோம், மேல் நோக்கி என்ன எடுத்தோம், மேல் நோக்கி என்ன எழுதினோம்டா விளங்கும், மேல் நோக்கி ப்ளஸ் எடுத்துருவோம். அதே மாதிரி திருப்பத்துக்கும் என்னென்னு எழுதினாங்க, இப்படி காட்டினோம்னா இங்கே பக்க திருப்பத்தை ப்ளஸ் எடுக்கிறோம், மற்ற திசையை மைனஸ் எடுக்கிறோம். ஆனால் இங்கே வந்து என்ன வித்தியாசம்டா, இங்கே வந்து நியமமாக இதுதான் முறையண்டு இருக்குது. அப்போ அந்த குறிமுறையின்படி தான் நாங்கள் கேள்விகள் செய்து பழகணும். அப்போ சைன் கன்வென்ஷன் ரெண்டுக்கும் தனித்தனியாக பார்க்குறோம். முதலாவது திருப்பத்துக்கு பார்க்குறோம், பெண்டிங் மூமெண்ட்டுக்கு. பெண்டிங் மூமெண்ட் வந்து ரெண்டு விதமாக ஏற்படலாம். இதில் ஒரு சப்போர்ட் இருக்குது, இதில் ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு இப்படியும் பெண்டிங் மூமெண்ட், அதாவது இதில் ஏற்படுற அந்த பெண்டிங் மூமெண்ட்டால் இந்த கோல் வந்து இப்படி மாறிச்சுதான்டா. ஒரு தடியை மேல் நோக்கி வளைச்சா இதை நாங்கள் சொல்லுவோம் ஹொக்கிங்னு சொல்லுவோம். அதே மாதிரி கீழ் நோக்கி வளைச்சா வந்து இதை சகிங்னு சொல்லுவோம். நாங்கள் இங்கே என்ன செய்யறாங்கன்னா, வளமையாக ஹொக்கிங்கை பாசிட்டிவ் அண்ட் எடுக்கிற நாங்கள், சகிங்கை நெகட்டிவ் அண்ட் எடுக்கிற நாங்கள். இது வந்து இப்படித்தான் பாவிக்கணும். இனிமேல் செய்ய இப்படி பாவிச்சு பழகுங்க. இப்போ இந்த வடிவத்தை பார்த்து ஹொக்கிங் சக்கிங் வந்து நீங்கள் வேறுபடுத்தி அடையாளம் காணலாம், அல்லது இப்படியும் அடையாளம் காணலாம். இப்போ பீம் வந்து இப்படி வளையுதுண்டா மேல் பகுதி விரிவடைஞ்சிருக்கணும், கீழ்ப்பகுதி சுருங்கி இருக்கணும். அப்போ மேலே எக்ஸ்பேன்ஷன் கீழே கம்ப்ரெஷன் இருந்தேன்டா அது வந்து ஹொக்கிங்னு சொல்லலாம். மேலே கம்ப்ரெஷன் கீழே எக்ஸ்பேன்ஷன் இருந்ததுண்டா அதை செக்கிங்னு சொல்லலாம். சரியா?
உங்களுக்கு விளங்குற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா சரி. சில பேருக்கு அதோட வடிவத்தை பார்க்குறது ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு மேலே எக்ஸ்பென்ஷன் கீழே கம்ப்ரெஷன் இந்த ஹோக்கிங், கீழே எக்ஸ்பென்ஷன் மேலே கம்ப்ரெஷன் செக்கிங் உண்டு, அது சில பேருக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஷியர் ஃபோர்ஸ். இப்போ ஷியர் ஃபோர்ஸுக்கும் வந்து நாங்கள் மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் ஏல அப்படி படிச்சுனாங்க. இங்கே வந்து என்ன செய்கிறோம்னா ஒரு குறிப்பிட்ட கற்பனை வெட்ட உண்டாக்கிக்க இந்த விசையை சமப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், கீழ் நோக்கி இதில் விசை வரும். இப்போ இதை வெட்டேக்க இதில் கீழ் நோக்கி விசை வருதுண்டா இந்த விசையை யார் கொடுத்த, இந்த துண்டு தானே கொடுத்தது என்ன. அப்போ இந்த துண்டு இந்த விசையை கொடுத்து ஏண்டா நியூட்டன்ஸ் 3ஆம் விதிப்படி என்ன நடக்கும், இந்த துண்டு அந்த துண்டுக்கு மேல் நோக்கி விசையை கொடுக்கும். அது ஓகே தானே. மேல் நோக்கி விசையை கொடுக்கும். இந்த ஒட்டுமொத்த துண்டை பார்த்தீங்கன்னா இதில் மேல் நோக்கி விசை இருந்ததுண்டா அதை சமப்படுத்த அங்கே கீழ் நோக்கி விசை இருக்கும். சரியா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்ந்து எப்படி திருப்பும், இதை இப்படித்தானே திருப்பும், ஒரு கிளாக் வைஸ். இதை சொல்லுவோம் கிளாக் வைஸ் ஷியர் உண்டு, இதுவும் கிளாக் வைஸ் ஷியர் தான். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து என்ன செய்வோம்னா கிளாக் வைஸாக இருக்கிற ஷியரை பாசிட்டிவ் வந்து எடுப்போம். மற்ற மாதிரி இருந்ததுண்டா இங்கே இப்படியும் இது ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கு. அப்போ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கிற ஷியரை நாங்கள் நெகட்டிவ் வந்து எடுத்துக்கொள்வோம். இந்த சைன் கன்வென்ஷன் வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுருக்கோம். ஞாபகப்படுத்த தேவையில்லை, கேள்வி செய்ய தண்டவாட்டு ஞாபகம் வரும் பழக்கத்துக்கு. இப்போ முதலாவது வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும் கேண்டிலீவர். கேண்டிலீவர் நான் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி மற்ற பக்கம் ஃப்ரீயாக இருக்கிறது தான் கேண்டிலீவர்னு சொல்கிறோம். இதில் வந்து என்ன செய்கிறாங்கள்ட இந்த முனையில் லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க டபிள்யூ லோட். இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இப்போ நாங்கள் முதல் கேள்வி செய்யக்கு என்ன செய்யறாங்க, ஒரு ஏதோ ஒரு எக்ஸ் தூரத்தில் இருக்கிற ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட்டும் காண்டினாங்க. இங்கே என்ன செய்ய போகிறோம்டா இந்த பீம் ஃபுல்லாகவே ஷியர் ஃபோர்ஸும் பெண்டிங் மொமெண்ட்டும் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குண்டு ஒரு கிராஃப் ஒன்று கீற போகிறோம். இப்போ கிராஃப் ஒன்று கீறதுக்கு கணிதமாக செய்யலாம். இப்போ ஒரு கோவை எடுத்து செய்ய போகிறோம்னா என்ன செய்யலாம்டா இதுலேருந்து யாதாயினும் ஒரு எக்ஸ் தூரத்தை கருதி அந்த எக்ஸ் தூரத்தில் இருக்க பெண்டிங் மொமெண்ட்டும் ஷியர் ஃபோர்ஸும் காண போகிறோம். அப்போ பெண்டிங் மொமெண்ட் அல்லது ஷியர் ஃபோர்ஸ் காணணும்னா என்ன செய்யணும், அந்த இடத்துல ஒரு கற்பனை வெட்டொன்று உண்டாக்கணும். கற்பனை வெட்டை உண்டாக்கிக்கே உங்களுக்கு என்ன நடக்கும்டா அந்த இடத்துல ஒரு ஷியர் ஃபோர்ஸும் வரும், பெண்டிங் மொமெண்ட்டும் வரும். சரியா. அந்த பெண்டிங் மொமெண்ட்டும் ஷியர் ஃபோர்ஸையும் நீங்கள் எக்ஸாம்பிளில் கண்டுபிடிக்கணும். இவ்வளவு நிலத்தையும் என்னென்னு தந்திருக்கிறாங்க. ஏ இது பி. சரியா. அப்போ இதில் இருக்க ஷியர் ஃபோர்ஸ் எஸ்ஸை காண போகிறோம். எஸ் வந்து என்னவா இருக்கும், நான் இவ்வளவு துண்டுக்கும் பார்க்குறேன். இவ்வளவு சமநிலைக்கு எஸ் வந்து டபிள்யூவே இருக்கும். ஷியர் ஃபோர்ஸோட கன்வென்ஷன் என்ன, கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் நெகட்டிவ். இந்த ரெண்டு ஃபோர்ஸும் சேர்ந்து எப்படி திருப்போம், கிளாக் வைஸாக தான் திருப்போம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் டபிள்யூ ப்ளஸ் டபிள்யூ. பெண்டிங் மொமெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ பெண்டிங் மொமெண்ட் பார்க்குறதுக்கு இது பற்றி, அதாவது இதை வந்து இப்போ ஒரு சுழல்டம் மாதிரி நீங்கள் நிலையாக வச்சுருக்கிற மாதிரி யோசிங்க. இதை நிலையாக வச்சுக்கொண்டு இதில் ஒரு வெயிட்டை போட்டால் இப்படி வளையும் பீம், இப்படித்தானே வளையும். இப்படி வளையக்க அந்த ஷேப் இப்படி வரும். இப்படி வந்தால் மேலே எக்ஸ்பேன்ஷன் கீழே கம்ப்ரெஷன். என்னது ஹோக்கிங். அப்போ ஹோக்கிங் என்ன நாங்கள் என்னென்னு எடுக்கிறோம், நாங்கள் வளமையா பாசிட்டிவ் தானே. அப்போ பெண்டிங் மொமெண்ட்ஸ் B1 என்னவாக இருக்குமெண்டா பாசிட்டிவாக இருக்கும். என்ன வேல்யூவாக இருக்கும், W இன்ட்டு L மைனஸ் எக்ஸாக இருக்கும். W இன்ட்டு L மைனஸ் எக்ஸாக இருக்கும். சரியா. அப்போ இனி நாங்கள் கிராஃப் கீற போகிறோம். கிராஃப் கீறது பார்த்தோம்னா ஷியர் ஃபோர்ஸ் கீறணும்னா ஷியர் ஃபோர்ஸ் டபிள்யூவாக இருக்குது. இந்த டபிள்யூ எக்ஸில் தங்கையில் தானே. அப்போ எக்ஸ் என்ன பரிமாணமாக இருந்தாலும் அது டபிள்யூவாக இருக்கும். அப்போ இந்த பீம் முடியும் வரைக்கும் அது டபிள்யூ என்ற பரிமாணத்தில் மாறாமல் இருக்க போகுது ஷியர் ஃபோர்ஸ். பெண்டிங் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
bending moment W into L minus X. இந்த கோவையில் வச்சு யோசிச்சோம்னா எக்ஸ் வந்து பூஜ்ஜியமாக இருக்க என்னவா இருக்கும் W into L இருக்கும் பாசிட்டிவ் தானே அப்போ பாசிட்டிவில் W into L எக்ஸ் வந்து எல்லாம் இருக்கேங்க அதாவது எக்ஸ் எல்லாம் இருக்குன்னா இந்த பீமண்ட நுனியில் பீமண்ட நுனியில் எக்ஸ் வந்து எல்லாம் இருக்கேங்க என்ன நடக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லாம் இருக்க இவ்வளவு பூஜ்ஜியமாகும் பூஜ்ஜியத்தால் W பெருக்க பூஜ்ஜியம் அப்போ இந்த முடிவில் பெண்டிங் மூமெண்ட் 0 ஆகும் இது வந்து எக்ஸுண்ட முதலாம் படி கோவை தானே முதலாம் படியாண்டா நேர்கோடு தானே வரையில அப்போ இதில் தொடங்கி இதில் முடிகிற நேர்கோடுண்டா இப்படி தான் வரையில பெண்டிங் மூமெண்ட் சரியா அப்படி இல்லாட்டி இதை இப்படி நீங்கள் கோவை எடுக்காமல் பெண்டிங் மூமெண்ட் தூர போகிறீங்கடா அல்லது பெண்டிங் மூமெண்ட்டும் ஷியர் ஃபோர்ஸும் தூர போகிறீங்கடா பார்ப்போம் சும்மா எக்ஸண்ட தூரம் போனால் இதில் ஒரு கட்டை உண்டாக்கினீங்கண்டா இதில் W இருக்கணும்டா இதில் W இருக்கணும் அப்போ ஆன்டி கிளாக் வைஸ் தானே ஆன்டி கிளாக் வைஸ் ப்ளஸ் W இப்போ இங்கே எடுத்தாலும் ப்ளஸ் W தான் எங்கே எடுத்தாலும் ப்ளஸ் W தானே இருக்க போகுது அப்போ எல்லா இடமும் ப்ளஸ் W இருக்கும் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதால் WLன்ற ஒரு திருப்பம் அங்கால ஏற்படுது அப்போ அதை சமப்படுத்தணும்னா இங்கால பக்கம் இதில் என்ன இப்படி ஒரு மூமெண்ட் கொடுபடும் என்னது WLன்ற மூமெண்ட் கொடுபடும் இதில் இருக்கிற மூமெண்ட் தான் இதில் இருக்கிற பெண்டிங் மூமெண்ட்டாக இருக்குது அந்த பெண்டிங் மூமெண்ட் WL இருக்குது முனையில் வந்து இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க இந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க என்னவா இருக்கும் இதை சமப்படுத்துறதுக்கு மேல் நோக்கி ஒரு W இருக்கும் அதால் ஒரு WL மேலே வரும் ஏற்கனவே ஒரு WL மூமெண்ட் இருக்குதானே அந்த WL மூமெண்ட் கீழே வர அது ரெண்டும் சமப்படுத்தி 0 ஆகிடும் இப்போ இதுலேருந்து இந்த தூரத்துக்கு ஏற்ற மாதிரி தானே அந்த இது வந்து இப்போ இதில் இருக்கிற பெண்டிங் மூமெண்ட்ண்டா இதுலேருந்து இதுக்கான தூரம் இதில் எடுத்தீங்கன்னா இதுலேருந்து அதுக்கான தூரம் இப்போ தூரம் சீராக மாறினா தூரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் சீராக தானே குறையும் இப்போ அது சீராக தான் குறையும் இப்போ இந்த இடத்துல வந்து கோவை எடுத்து செய்கிறது ஈஸியாக இருக்கும் ஆனால் அங்கால போக நார்மலாக யோசித்து செய்கிறது கோவை எடுக்கிறத விட நார்மலாக யோசித்து செய்கிறது ஈஸியாக போகும் இது வந்து ஒரே ஒரு இது தானே அங்கால போக கிண இடத்துல லோடு ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க அப்போ அந்த இடத்துல நார்மலாக யோசித்து செய்கிறது ஈஸியாக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அது இதே இந்த இடத்துலையே வச்சு முடிவெடுக்க இயலாது 2-3 கிராஃப்க்கு தான் உங்களுக்கு அந்த முடிவு வரும் ஆனால் இதுலேயே நான் சொல்லிடுறேன் என்னண்டா இது இந்த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராத்தின் படித்திரண்ட மரப்பெருமானம் வந்து இங்கே இருக்கு படித்திரண்ட மரப்பெருமானம் நான் சொல்லல இப்போ இதில் வந்து படித்திறனை கம்பி அவன் பார்க்கலாம் இதில் வந்து ப்ளஸ்ஸில் ஒரு பெருமானம் மாறாமல் இருக்குது இப்போ பெண்டிங் மொமெண்ட் தூரணுமெண்டா என்ன செய்யணுமெண்டா மைனஸில் ஒரு பெருமானம் மாறாமல் இருக்கிற படித்திறனை கொண்ட ஒரு கிராஃப் தான் வரும் அதாவது இதில் ப்ளஸ்ஸில் மாறாமல் இருக்குதுண்டா இதுண்ட படித்திறன் மைனஸில் மாறாமல் இருக்கும் அப்படி யோசிப்பாங்க ஒரு ப்ளஸ் மைனஸ் தான் மாறும் அப்போ இதுண்ட படித்திறன் ப்ளஸ்ஸில் மாறாமல் இருக்குது அப்போ இந்த படித்திறன் மைனஸில் மாறாமல் இருக்குது சரியா மற்ற கிராஃபுகள்லையும் யோசித்து பார்ப்போம் அடுத்தது ரெண்டாவது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேன்டிலீவர் பீம் என்ன சொன்னான் ஒரு பக்கம் சப்போர்ட் இருந்து மற்ற பக்கம் ஃப்ரீயாக இருக்கிறது தான் கேன்டிலீவர் பீம் சொன்னான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ண்டா ஒரு பீம் ரெண்டு பக்கமும் சாதாரணமாக ஒரு சப்போர்ட் கொடுத்து வச்சுருந்தா அதுதான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு சொல்கிறேன் இதில் வந்து 6 இது A என்ற புள்ளி இது B என்ற புள்ளி அதில் 6
ஆர்பி என்ற ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இடையில ஏதோ ஒரு சும்மா ரெண்டமாக ஒரு இடத்துல டபிள்யூ என்ற ஒரு ஃபோர்ஸ் வந்து குடுபட்டு இருக்கு. அப்போ இதுக்கு வந்து நான் பெண்டிங் மொமெண்ட்டும் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமும் கீற போகிறேன். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கீறுவோம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கீறுறதுக்கு முதல் நாங்கள் ஆர்ஏ ஆர்பி பெருமானங்கள் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு இதில் இருக்க ஷியர் ஃபோர்ஸ் காண போகிறேன்டா இங்கால பக்கம் பார்த்தாலும் எனக்கு ஆர்ஏ தெரிஞ்சிருந்தா தான் அந்த ஷியர் ஃபோர்ஸை சொல்லலாம். இங்கால பக்கம் எடுத்தாலும் ஆர்பி தெரிஞ்சிருந்தா தான் ஷியர் ஃபோர்ஸை சொல்லலாம். அப்போ எல்லாத்துக்கும் நான் என்ன செய்யணும்டா இந்த ஆர்ஏயும் ஆர்பியும் காணணும். ஆர்ஏ ஆர்பி காணுறதுக்கு நாங்கள் ஏல செய்யணும். ஏ பற்றி திருப்பம் எடுத்து விட்டால் ஆர்ஏ வராது. அப்போ ஏ பற்றி திருப்பம் எடுத்துக்க ஆர்பி இன்டு எல் வந்து இவ்வளவு தூரம் ஏ என்று சொல்கிறாங்க. இவ்வளவும் கேபிட்டல் எல், இது பி. ஆர்பி இன்டு எல் வந்து டபிள்யூ இன்டு ஏக்கு சமனாக இருக்கும். அப்போ இதுல இருந்து ஆர்பி வந்து என்னவா இருக்குமெண்டா டபிள்யூ ஏ ஓவர் எல்லா இருக்கும். நிலைக்குத்த சமப்படுத்தினோம்டா அல்லது பி பற்றி திருப்பம் எடுத்தோம்டா டபிள்யூ இன்டு பி வந்து ஆர்ஏ இன்டு எல்லுக்கு சமனாக இருக்கும். அப்போ இதில் இந்த ஆர்ஏ வந்து டபிள்யூ பி ஓவர் எல்லுக்கு சமனாக இருக்கும். அப்போ ஆர்ஏயும் ஆர்பியும் கண்டாச்சு. இனி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கீறுவோம். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கீறோம் பண்ணால் ஒரு இடத்துல இமேஜினரி கட் ஒன்று ஏற்படுத்தி அதில் இருக்கிற ஷியர் ஃபோர்ஸை காணும். இங்கே ஆர்ஏ இப்படி இருக்குது, அதை சமப்படுத்தணும்னா ஷியர் ஃபோர்ஸ் கட்டாயம் கீழே இருக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து எந்த பக்கம் திருப்பம் clockwise shear. Clockwise shear is always positive. அப்போ பாசிட்டிவாக இருந்ததுன்னா என்ன நடக்கணும், பாசிட்டிவில் வரப்போகுது. இதை சமப்படுத்தணும்னா இந்த ஷியர் ஃபோர்ஸும் கட்டாயம் ஆர்ஐயாக தானே இருக்கணும். என்ன அப்போ ஆர்ஐயின் வேல்யூ என்ன டபிள்யூ பி ஓவர் எல். அப்போ டபிள்யூ பி ஓவர் எல்ன்ற பெருமானத்தில் மாறாமல் இருக்கும். இங்கே எடுத்தாலும் அதே இதுதான், இங்கே எடுத்தாலும் இதுலேருந்து இவ்வளவு இடம் வரைக்கும் எங்கே எடுத்தாலும் உங்களுக்கு ஆர்ஐக்கு சமனான ஷியர் ஃபோர்ஸ் தான் இருக்கும். இங்கால பார்ப்போம். இங்கால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கட் ஒன்று ஏற்படுத்துகிறோம். கட் ஏற்படுத்தினால என்ன நடக்கும், இதை சமப்படுத்துறதுக்கு கீழ்நோக்கி ஒரு ஷியர் ஃபோர்ஸ் வரும். கீழ்நோக்கி ஷியர் ஃபோர்ஸ் வருதுன்னா இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆன்டி கிளாக்வைஸ் ஷியர். ஆன்டி கிளாக்வைஸ் ஷியர் வந்து நெகட்டிவ். நெகட்டிவ் வேண்டாம் மைனஸில் வரணும். ஆர்டிக்கு சமனான ஒரு பெருமானம் மைனஸில். ஆர்டி என்ன டபிள்யூஏ ஓவர் எல். இப்போ டபிள்யூஏ ஓவர் எல்ன்ற பெருமானம் மைனஸில் வரணும். இதுலேருந்து இது வரைக்கும் மாறாமல் இருக்கும். அப்போ அதுலேருந்து இது வரைக்கும் மாறாமல் இருக்கும். மைனஸ் டபிள்யூஏ ஓவர் எல் என்ற ஷியர் ஃபோர்ஸ். இதில் டபிள்யூ என்ற ஒரு லோடு ஒன்று ஏற்றி இருக்கிறபடியால் அந்த புள்ளியில் திடீரெண்டு ஷியர் ஃபோர்ஸ் வந்து டபிள்யூவால் இறங்கு. அப்போ ஷியர் ஃபோர்ஸ் டபிள்யூவால் இருக்கும். இதில் இருந்து நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபிள்யூ கழிச்சா இருக்கும். டபிள்யூ எல்ல பொதுவாக எடுத்தால் ஏ ப்ளஸ் பி என்று வரும். ஏ ப்ளஸ் பி வந்து எல் தான், எல்லும் எல்லும் மட்டும் படிக்க உங்களுக்கு டபிள்யூ வரும். அப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பியூரிட்டன். அடுத்த பெண்டிங் மூமெண்ட் சொல்ல போகிறேன். பெண்டிங் மூமெண்ட் பார்ப்போம். பெண்டிங் மூமெண்ட் பார்த்தோம்னா இதில் ஒரு கட்டு எடுத்தோம்னா இதில் இருக்க பெண்டிங் மூமெண்ட் பார்க்கணும்னா இங்கால பக்கம் இருக்கிற திருப்பம் பார்த்தா சரி. இங்கால பக்கம் பார்த்தா ஆரே எப்படி திருப்பம், இப்படித்தானே திருப்பிக்கு அப்படி வளையும், இப்படித்தானே வளையும். மேலே கம்ப்ரெஷன் கீழே எக்ஸ்பென்ஷன். அப்போ செக்கிங். செக்கிங்னா நெகட்டிவ். அப்போ நெகட்டிவில் வரும், நெகட்டிவில் வரணும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சமநிலையாக இருந்தால் இதில் இருக்க பெண்டிங் மொமெண்ட் என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அது ஜீரோ ரெண்டு சமப்படுத்தி தான் நாங்கள் ஆர்பிஆர்எல் எல்லாம் ஆர்பிஆர்ஐ எல்லாம் எடுத்துனாங்க. அப்போ சப்போர்ட்டட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸில் சப்போர்ட்ஸில் வந்து எப்போவுமே பெண்டிங் மொமெண்ட் ஜீரோவாக தான் இருக்கும். ஆக இதில் வந்து நாங்களாக ஒரு பெண்டிங் மொமெண்ட்டை பிரயோகித்தாலே ஒழிய சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸில் சப்போர்ட்ஸில் வந்து பெண்டிங் மொமெண்ட் சைவராக தான் இருக்கும். அப்போ இங்கே சைவரில் தொடங்கும் எங்களுக்கு இதில் வந்து நெகட்டிவ்ல ஏதோ ஒரு பெருமானம் வரப்போகுது. ஆர்ஏ இன்டு இந்த தூரம் போக போக அந்த தூரம் கூடிக்கொண்டு போகும். அந்த தூரம் கூட கூட ஆர்ஏ இன்டு அந்த தூரம் பெருக்கமும் கூடத்தானே வேணும்.
நெகட்டிவில் கூடும், ஏகபரிமாணம் அதுதான் கூடும். அப்போ இப்படி வரும். எவ்வளவு தூரத்துக்கு? ஏ என்ற தூரத்துக்கு வரும். அதுக்கங்கால பார்ப்போம். இதில் ஒரு வெட்டு ஏற்படுத்தி இதில் வந்து நான் பெண்டிங் மூமெண்ட் பார்க்கறேன்டா, இங்கால பக்கமும் சமநிலையை பார்க்கலாம், அங்கால பக்கமும் சமநிலையை பார்க்கலாம். நான் அங்கால பார்க்குறேன், ஏன்னா அங்கால ஒரு விசை தானே இருக்குது, அப்போ ஈஸியாக இருக்குது. அப்போ இங்கால பார்த்தேன்டா இந்த ஆர்பி எப்படி திருப்ப போகுது? இப்படி. அப்போ இப்படித்தான் இது வளையும். இப்படி வளைஞ்சேன்டா மேலே கம்ப்ரெஷன், கீழே எக்ஸ்பென்ஷன், செகிங். இப்போ செகிங்கண்டா நெகட்டிவ் தான். ஆனால் இந்த தூரம் நாங்கள் இதிலேருந்து பார்த்தோம்டா கிட்ட போக என்ன நடக்கும்? இந்த தூரம் குறைஞ்ச கொண்டு இருந்தது. தூரம் குறைய அதால் ஏற்படுற திருப்பமும் குறையும் தானே. நெகட்டிவ் தான் வேல்யூ, ஆனால் அந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து குறைஞ்சு கொண்டு வரப்போகுது. அப்போ இதில் இருந்த அந்த பெருமானம் பிக்கு போய்க்க குறைஞ்சு பியில் போய் 0 ஆகும். அப்போ இதுதான் அதுக்குரிய பெண்டிங் மொமெண்ட் தேக்கம். இதுக்கு நீங்கள் எக்ஸில் கோவை எடுத்து செய்யலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதன்படி செய்யுங்க. எக்ஸில் கோவை எடுத்து செய்கிறது வந்து அந்த டியூட்டில் இருக்குது, அது பார்த்தா விளங்கணும். சைன் கன்வென்ஷன் விளங்கினா அது அந்த கோவை விளங்கும். அடுத்தது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது கோயின் லோட். இப்போ வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடை பார்ப்போம். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடண்டா இந்த பீம் முழுக்க சீராக நிறை வந்து பரவி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சீரான கோலண்டே யோசிக்கலாம். ஒரு சீரான கோலண்டு எடுத்தோம்னா என்ன நடக்கும்? அந்த ஒவ்வொரு நீளத்துக்கும் சம அளவில் நிறை கூடிக்கொண்டு போவோம். இப்போ இது வந்து ஒரு வெயிட்லெஸ் பீம் எடுத்தோம்னா இதுக்கு மேலே சீராவது நிறைய பரம்பி விட்டுருக்குற மாதிரி. சரியா? சீரா பரவி விட்டோம்டா இதுண்ட வெயிட் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா W per unit length, அதாவது ஒரு அலகு நீளத்துக்கு W என்று சொல்றாங்க. அப்போ இந்த மொத்த நீளம் கேபிட்டல் எல்லாம் இருந்ததுன்னா அதில் மொத்த நிறை W இன்டு கேபிட்டல் எல்லாம் இருக்கும். சிம்பிளி சப்போர்ட் பீம் அப்போ இதில் RA RB இருக்கும். அப்போ இதில் எல்லாத்துக்குமே நாங்கள் காண வேண்டியது RAயும் RBயும் காணும். இப்போ திருப்பம் எடுத்து செய்யலாம். அதை விட ஈஸியான வழி வந்து பார்த்தீங்கன்னா சீராகத்தானே பரவி இருக்கு. இப்போ இவ்வளோத்தையும் என்ன சொல்லலாம்? நாங்கள் இவ்வளோத்தையும் அந்த நடுவில் W இன்டு கேபிட்டல் L மாதிரி யோசிக்கலாம் தானே. இந்த RARB காண்றதுக்காக தான் இப்போ அப்படி செய்கிறோம். திருப்பம் கணக்கு அப்படி செய்யலாம். ஏன்டா இவ்வளோத்தையும் கொண்டு போய் இங்கே போட்டோம்னா இங்கே தாக்குற விசைகள் இல்லை, அதாலையும் திருப்பம் வரும் தானே. அப்போ RARB காண்றதுக்கு என்ன செய்யறோம்டா இவ்வளவு நுரையும் வந்து அதில் நடுவில் தாக்குற WL எடுக்கிறோம். நடுவில் தாக்கினா RAயும் RBயும் சமனாத்தானே இருக்கும். இப்போ RAயும் RBயும் சமன், ரெண்டையும் கூட்டம் ஆறது WLண்டா RAயும் RBயும் என்னவா இருக்கும்டா WL/2 இருக்கும். சரியா? அப்போ இப்போ நான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் தூர போகிறேன். இப்போ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் தூர போகிறேன். ஒரு குறிப்பிட்ட ஒரு டூல் வெட்டு ஏற்படுத்தி அதில் இருக்க ஃபோர்ஸ் பார்க்க போகிறேன். சரியா? இப்போ இதில் இருக்கிற ஷியர் ஃபோர்ஸ் பார்க்கணும். அப்போ இந்த துண்டை நான் எடுக்கிறேன்னு அதில் தாக்குற விசைகளை பற்றி பார்க்குறேன். இந்த துண்டை எடுத்தேன்டா இதில் என்னென்ன விசைகள் தாக்கும்? RA தாக்கும், இதில் இருக்க ஷியர் ஃபோர்ஸ் தாக்கும். அதை விட இந்த இவ்வளவு நீளத்திலையும் ஒரு நிறை தாக்கும் தானே, அதில் ஒரு நிறை இருக்கு, அந்த நிறையும் சேர்ந்து தாக்கும். இப்போ அந்த நிறையும் சேர்ந்து தாக்கிக்க எங்களுக்கு எந்த சைடில் ஷியர் வரப்போகுதுன்னு தெரியலை. இப்போ இதில் நடுவில் வந்தால் இவ்வளவும் என்ன L/2. அப்போ இது நடுவில் வந்தால் தானே WL/2என்ற ஒரு விசை வரும். இவ்வளவுக்கு நிறைன்னா WL/2. அப்போ அதுக்குள்ளே எடுத்தாண்டா இதுன்ற நிறை கட்டாயம் WL/2 விட சின்னம் தானே. அப்போ WL/2 கீழ் நோக்கி மேல் நோக்கி WL/2, கீழ் நோக்கி அதை விட சின்ன கணியும். அப்போ ரெண்டுக்குமான விளைவுள் அங்கே வரும், மேல் நோக்கி தானே வரும். அப்போ இதுக்குமான விளைவுள் மேல் நோக்கி கொண்டு வரப்போகுது.
அதை சமப்படுத்தணும்னா ஷியர் ஃபோர்ஸ் கீழ் நோக்கி இருக்கணும். இது என்ன ஷியர்? கிளாக்வைஸ் ஷியர் தானே. கிளாக்வைஸ் ஷியர் வந்து பாசிட்டிவ். இப்போ கிளாக்வைஸ் ஷியர் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவில் ஏதோ ஒரு வேல்யூ. இதுலேருந்து ஒரு சின்ன தூரத்தை எடுக்கிறேன், மிகச்சிறிய தூரம். மிகச்சிறிய தூரம்ண்டா அதில் நான் அந்த நிறைய புறக்கணிக்கலாம். நிறைய புறக்கணிச்சேன்டா அந்த ஷியர் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? ஆர்ஐக்கு சமனாக இருக்கும். அது ஓகே தானே? அப்போ இதில் வந்து இந்த ஷியர் ஃபோர்ஸ் ஆர்ஐக்கு சமனாக இருக்கும். ஆர்ஐ வந்து WL/2. சரியா? முதல் என்ன நடந்தது? தூரம் போக போக ஷியர் ஃபோர்ஸ் மாறையில. ஏன்டா தூரம் போக போக விச மாறையில. ஆனால் இங்கே வந்து தூரம் போக போக கீழ் நோக்கி இருக்கிற நிறை கூடிக்கொண்டே இருக்கு. அப்போ ஷியர் ஃபோர்ஸும் மாறிக்கொண்டு தான் இருக்கும். தூரத்தோட இந்த நிறை சீராக மாறுறபடியால் தூரத்தோட இந்த கிராஃப் சீராக தான் ஏறணும் அல்லது இறங்கணும். அது ஓகே தானே? இப்போ நான் நடுவில் பார்க்குறேன். நடுவில் பார்த்தேன்னா என்ன நடக்கும்? மேல் நோக்கி WL/2. இவ்வளோத்தின நிறை என்ன? WL/2 கீழ் நோக்கி. ரெண்டும் ஒன்று ஒன்று சமப்படுத்திடும். அப்போ நடுவில் ஷியர் ஃபோர்ஸ் இருக்குமா? இருக்காது. அப்போ நடுவில் 0 என்ற ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த தொங்கலில் பார்ப்போம். இந்த தொங்கலில் பார்த்தோம்டா தொங்கலில் இங்கால பார்த்த மாதிரியே பார்ப்போம். இதில் இருந்து ஒரு சின்ன தூரத்தில் இதை சமப்படுத்துறதுக்கு கீழ் நோக்கி ஒரு ஷியர் தான் இருக்கும். அது என்ன ஷியராக இருக்கும்? இந்த ஆர்பிக்கு சமனான ஷியர் ஃபோர்ஸாக இருக்கும். ஆர்பி என்ன? WL/2. ஆனால் இது என்ன? ஆன்டி கிளாக்வைஸ் தானே. ஆன்டி கிளாக்வைஸ் ஷியர்ண்டா அது நெகட்டிவ். ஓகே தானே? ஆன்டி கிளாக்வைஸ் ஷியர் நெகட்டிவ் வேண்டா இது -L/2 WL/2க்கு வரும். இது விளங்குதா எல்லாருக்கும்? கீறுறது ஓகேயா? அடுத்தது இந்த பெண்டிங் மொமெண்ட் கீற போகிறேன். நான் போன இதுக்கு வந்து அந்த இது சொல்லல, படிக்கிற நோக்கட்டு சொல்லல. டியூப் வச்சிருக்கிறீங்க, ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. அந்த இது வந்து முதல் தூரத்துக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ், அது நேர்பரிமாணத்தில் மாறாமல் இருக்குது. அப்போ பெண்டிங் மொமெண்ட்டில் அந்த படித்திறன் என்ன இருக்கணும்? மறையில் மாறாமல் இருக்கணும். அதுதான் அங்கே நடந்திருக்கு. ஒரு மரப்பரிமாணத்தில் மாறாமல் இருந்திருக்கு. அதுக்கு அங்கால என்ன நடந்திருக்கு? தூரத்துக்கு அங்கால ஷியர் ஃபோர்ஸ் மைனஸாக மாறி இருக்கு. அப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராத்தின படித்திறன் ப்ளஸில் மாறாமல் இருக்கணும். அதுதான் அங்கே நடந்திருக்கு. இப்போ இங்கேயும் பார்ப்போம். இங்கே பார்த்தோம்டா சொன்னால் நான் சப்போர்ட்ஸில் வந்து பெண்டிங் மொமெண்ட் 0. அப்போ இந்த சப்போர்ட்லேயும் 0, இந்த சப்போர்ட்லேயும் இதுலேயும் 0 தான். அப்போ இடையில என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் தொடங்கி அதில் முடிய போகுது. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பார்ப்போம். இதில் எடுத்தேன்டா இப்போ நம்ம இது கோவை எடுத்து செய்வோம். கோவை எடுத்து செய்து இப்போ இந்த படிப்பிறங்க கல்வியாக பண்ணிக்கிறதான் ஈஸியாக கோவை எடுப்போம். ஒரு எக்ஸ் தூரத்தில் பார்ப்போம். எக்ஸ் தூரத்தில் இருக்க பெண்டிங் மொமெண்ட் எடுக்க போகிறேன். அப்போ பெண்டிங் மொமெண்ட் பி வந்து என்ன இருக்குமென்னு பார்ப்போம். இப்போ இதில் இருக்க பெண்டிங் மொமெண்ட் வந்து ரெண்டு விஷயம் அந்த பெண்டிங் மொமெண்ட்டை தீர்மானிக்க போகுது. ஒன்று அந்த சப்போர்ட் ரியாக்ஷன், இன்னொன்று இந்த இவ்வளவு தூரத்தின் வெயிட். சப்போர்ட் ரியாக்ஷன் அப்படி திருப்பும் இப்படித்தானே. இது ஹொக்கிங்கா செக்கிங்கா? செக்கிங். செக்கிங்கண்டா நெகட்டிவ். செக்கிங் நெகட்டிவ் தானே. அப்போ -RA × X. RA வந்து WL/2 இன்ட்டு அந்த தூரம் வந்து X. ஓகே தானே? இப்போ அந்த நிறையால வர திருப்பம். நிறை இப்படி திருப்பம். நிறை அமர்த்தணும் தானே. அமர்த்தினா இப்படித்தான் திருப்பம். இது வந்து என்ன? ஹொக்கிங். ஹொக்கிங்னா ப்ளஸ் தானே. விளங்குது தானே? அப்போ ஹொக்கிங் ப்ளஸ். ஸோ ப்ளஸ்ஸில் இவ்வளோத்தால வரப்போகிற திருப்பம், இதால் வரப்போகிற திருப்பம் இல்லை. இவ்வளவு நிறையும் என்ன? W × X தானே இந்த நிறை. W × X வந்து W × X வந்து இந்த நிறை. இவ்வளவு நிறையும் இது சீராக தானே பரம்பி இருக்கு. அந்த மையத்தில் தாக்குற மாதிரி எடுக்கலாம் தானே. இப்போ W × X வந்து இந்த மையத்தில் தாக்கினா இதுலேருந்து இதுக்கான தூரம் என்ன இருக்கும்? X/2 ஆயிருக்கும். அப்போ × X/2. அப்போ அதுதான் அதில் இருக்க பெண்டிங் மொமெண்ட்டுக்குரிய
கோவையாக வருது. என்ன இது வந்து அது w x²/2, இது -w LX/2. w/2 பொதுவடுத்தா x² - LX. சரிதானே? இப்போ இது வந்து என்னது ஒரு இருபடிக்கோவை தானே. இருபடிக்கோவைன்னா உங்களுக்கு பரவளைவு ஒன்று தான் பெறப்போகுது. இப்போ பரவளைவு வரப்போகுது. இப்போ இங்கே தொடங்கி இங்கே முடிய போகுதுண்டா பரவளைவு தான் பெறப்போகுது. ஒரு இடத்துல கட்டாயம் இழிவு அல்லது உயர்வு வந்திருக்கணும். இது வந்து சீராத்தானே பரவி இருக்கு. இழிவு அல்லது உயர்வு வரணும். அப்போ பெண்டிங் மூமெண்ட் வந்து இப்படி வருது. x² படித்திறன் ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ். x² படித்திறன் ப்ளஸ்ஸாக இருந்தால் எங்களுக்கு இழிவு புள்ளி தானே வரையணும். அப்போ இதில் தொடங்கி இதில் முடியுது. அப்போ இழிவு புள்ளி வரணுமாண்டா அங்கே கிராஃப் இப்படித்தானே வரணும். அது ஓகே தானே? அப்போ இது வந்து ஒரு பரவளைவு தானே. பரவளைவு சமச்சீராக இருக்கணும். அப்போ இதில் வந்து நடுப்புள்ளி தான் எங்களுக்கு இந்த இழிவு புள்ளி வந்திருக்கணும் L/2. அந்த பெருமானம் என்னன்னு செக் பண்ணி பார்ப்போம். எக்ஸுக்கு பதிலாக L/2 போடுவோம். அப்போ இதில் L²/2 -L². L²/2 -L² வந்து -L²/2. அப்போ -WL²/2. ஓகே தானே? படித்திறனை வச்சு கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்கே ப்ளஸ்ஸில் வந்து அந்த வேல்யூ குறைஞ்சு கொண்டு வந்தது. அப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராத்தில் என்ன நடக்கணும்? மைனஸில் படித்திறன் குறைஞ்சு கொண்டு வரணும். மைனஸில் ஒரு படித்திறன் இருக்குது, அது குறைஞ்சு கொண்டு வந்து L/2 ஆகிருக்க படித்திறன் 0 ஆகுது. அங்கால வந்து பார்த்தீங்கன்னா படித்திறன் மைனஸில் கூடிக்கொண்டு போகுது. அப்போ இதில் படித்திறன் அங்கே ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0ல் இருந்து மைனஸில் கூடிக்கொண்டு போகுது. அப்போ இங்கே படித்திறன் என்ன நடக்கணும்? 0ல் இருந்து ப்ளஸ்ஸில் கூடிக்கொண்டு போகணும். அப்போ ப்ளஸ்ஸில் கூடிக்கொண்டு போகுது. ஓகேயா? ஓகேயா எல்லாருக்கும்? L²/4 8 WL²/8 வருமா? சரியா? போர் அடிக்குது நிப்பாட்டுவோம்னா சொல்லுங்க. அப்படியே நான் இப்போ சொல்லியிருக்கீங்க. அடுத்தது கேன்டிலீவர் பீம் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். கேன்டிலீவர்னா ஒரு பக்கம் சப்போர்ட் இருக்கணும், ஒரு பக்கம் ஃப்ரீ அண்ட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். அப்போ இதில் வந்து நான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கீற போகிறேன். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கீறதுக்கு எனக்கு இதில் இருக்க ஷியர் ஃபோர்ஸ் காண்றதுக்கு எனக்கு இதில் இருக்க சப்போர்ட் ரியாக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சால் தான் இதில் இருக்க ஷியர் ஃபோர்ஸ் குறிக்கலாம். இதில் இருக்க சப்போர்ட் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இதில் கீழ் நோக்கி தாக்குற விசைக்கு சமனாக இருக்கும். இதுண்ட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் W/யூனிட்ல இருந்துண்டா இவ்வளவு நீளம் கேபிட்டல் எல்லாம் இருந்துண்டா W எல்லாம் இதில் கீழ் நோக்கி தாக்குற விசையாக இருக்கும். கீழ் நோக்கி தாக்குற விசை WL சமப்படுத்த R வந்து WL இருக்கும். அப்போ இதில் இருக்க ஷியர் ஃபோர்ஸ் வந்து WL இருக்கும். அது ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்ப்போம். இப்போ ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்ப்போம்னா இதில் இருந்து ஒரு சின்ன தூரம் மிகச்சிறிய தூரத்துக்கு பார்ப்போம். மிகச்சிறிய தூரத்தை பார்த்தோம்னா மேல் நோக்கி ஆரையை சமப்படுத்துறதுக்கு உங்களுக்கு கீழ் நோக்கி தான் அந்த ஷியர் ஃபோர்ஸ் இருக்கணும். அது ரெண்டும் சேர்ந்து க்ளாக்வைஸ் ஷியரை தான் ஏற்படுத்தும். அப்போ க்ளாக்வைஸ் ஷியர் பாசிட்டிவ், அப்போ பாசிட்டிவ் WL.
இதுலேருந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கால பக்கம் பார்க்குறேன்னு ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கால 2 விசைகளை பற்றி யாரை வேணும், அங்கால ஒரு விசை தானே. அப்போ அங்கால போக போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் தாக்க போகிறது இவ்வளவு நீளத்தின்டையும் தான் தாக்க போகுது, வேறொரு விசையும் இல்லை. ஆனால் தூரம் கூட கூட அந்த நிறை என்ன செய்யும், குறைஞ்சு கொண்டே இருக்கும். இந்த முனைக்கு வேற இன்னும் இருக்கும், அந்த விசை 0ஆகவே ஆயிடும். எல்லுக்கு வேற அந்த விசை வந்து 0ஆகவே ஆயிடும். ஆனால் தூரத்தோட நிறை சீராத்தானே பரம்பி இருக்கு. அப்போ இது சீரா குறைஞ்சு 0ஆகும். இது ஓகே தானே. அடுத்தது பெண்டிங் மொமெண்ட். இதில் இருக்க பெண்டிங் மொமெண்ட் பார்க்க போகிறேன். அப்போ இங்கால இருக்க இவ்வளோத்தையும் நான் பார்க்குறேன். இதில் ஒரு சின்ன தூரத்தில் வச்சு இங்கால இருக்க அவ்வளோத்தையும் பார்க்குறேன். அதில் இருக்கிற இவ்வளவும் வந்து நிறதானே. அப்போ என்ன செய்யும், இப்படித்தானே இதை வளைக்கும். இப்படி வளைச்சு வேண்டா இது ஹொக்கிங். ஹொக்கிங் வந்து பாசிட்டிவ். அப்போ ஹொக்கிங் பாசிட்டிவ் வேண்டா, பாசிட்டிவில் தான் ஏதோ வேல்யூ வரப்போகுது. அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கும். அந்த வேல்யூ என்னவா இருக்கும், மொத்த நிற W × கேபிட்டல் L எவ்வளவு தூரத்தில் தாக்க போகுது, சீராக பரம்பி இருக்கணுடியால L/2 தூரத்தில். அப்போ WL × L/2 தூரம். அப்போ WL² தான் அதில் இருக்க பெண்டிங் மொமெண்டாக இருக்கும். அப்போ ப்ளஸ்ஸில் WL²/2 என்ற பெண்டிங் மொமெண்ட் இருக்க போகுது. இந்த முனைக்கு வர வர இதுலேருந்து ஒரு சின்ன தூரத்தை பார்க்கணும். இதுலேருந்து ஒரு சின்ன தூரத்தை பார்த்தோம்டா அங்கேயும் நிறை இருக்கா இல்லைத்தானே. அப்போ அதால் வர பெண்டிங் மொமெண்ட் 0 எடுக்கலான்னு. அப்போ இங்கே எனக்கு கடைசி எல்லுக்கு போய்க்க 0வில் முடியும். தொடக்கத்தில் WL²/2 தொடங்குது. படித்திறன் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். அதுக்கு கோவை எழுதி பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ நேரத்துக்கு நாங்கள் கிராஃபுகளில் பார்த்ததில் எங்களுக்கு தெரியும் இந்த இதை வச்சுக்கோன்னா இந்த படித்திறனை ஒப்பிடலாம்ட்டு. இப்போ இந்த படித்திறனை ஒப்பிட்டு பார்த்தா இது ப்ளஸ்ஸில் குறைஞ்சு 0 ஆகுது. அப்போ என்ன நடக்கணும், அது மைனஸில் குறைஞ்சு 0 ஆகும். இப்போ படித்திறன் மைனஸ் இருந்தால் இப்படித்தானே, மைனஸில் குறைஞ்சு இங்கே வரைக்கும் கணக்காக 0 ஆகும். இப்போ இதுதான் இதுக்குரிய கிராஃபாக இருக்கும். சரியா. அடுத்தது ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் தான். ஆனால் இதில் என்ன செய்கிறாங்கன்னா நிறையேற்றியில் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் நிறையேற்றாமல் என்ன செய்கிறாங்கன்னா 2 பக்கமும் ஏதோ ஒரு மொமெண்ட்டை பிரயோகிக்கிறாங்க. இதில் MA என்ற மொமெண்ட்டையும் இதில் MB என்ற மொமெண்ட்டையும் பிரயோகிக்கிறாங்க. அப்போ இதில் வந்து நாங்கள் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராமும் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமும் கீறோம். அப்போ இதில் RARB நாங்கள் காணணும். RARB காண்றதுக்கு என்ன செய்வோம், திருப்பம் எடுப்போம், வேறு வழி இல்லை. அப்போ திருப்பம் எடுத்தோம்டா ஏ பற்றி திருப்பம் எடுத்தோம்டா RB எடுக்கலாம். ஏ பற்றி RBயால் எடுக்கிற திருப்பம் ப்ளஸ் இல்லை. அப்போ RB × L வந்து MAயும் அதே திசையில் தானே, ப்ளஸ் MA சமன் MB எதிர் திசை. அப்போ சமன் MBயாக இருக்கு. -MB சமன் 0. அங்கால MBயை கொண்டு போனால் சமன் MBயாக இருக்கும். அப்போ இதில் இந்த RBயை கொண்டு போனால் என்ன இருக்கும், MB - MA/L இருக்கும். அதில் ஒரு கண்டிஷன் சொல்லி இருக்கிறாங்க, MA வந்து MBயை விட பெருசா. இப்போ MA MBயை விட பெருசாண்டா இது ப்ளஸ்ஸா மைனஸா, மைனஸ் தானே. அப்போ நான் மைனஸை போக எடுத்து வச்சிருக்கேன்.
இதை மைனஸ் ரெண்டு காட்டுறக்கா. அப்போ எம்ஏ மைனஸ் எம்பி ஓவர் எல். ஆர்ஏ இதை நிலைக்குத்தான் நாங்கள் நிலைக்குத்து சமன்லையே பார்த்தோம்னா ஆர்ஏஎம் ஆர்பிஏன்னு கூட்டுறது சைவருக்கு சமனாக இருக்கும். ஆர்ஏ ப்ளஸ் ஆர்பி வந்து சைவர். அப்போ ஆர்ஏ என்னவா இருக்கும்? மைனஸ் ஆர்பியாக இருக்கும். மைனஸ் ஆர்பி என்றால் இது மைனஸால் பெருக்கினா திரும்பி அதே எம்ஏ மைனஸ் எம்பி ஓவர் எல்லாம் இருக்கும். ஓகே தானே? அப்போ இதில் வந்து நாங்கள் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கீற போகிறோம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கீறினா இதில் இருக்கிற ஷியர் வந்து ஆர்ஏயா தான் இருக்கும். அது இவ்வளோ தான் இடத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எம்ஏ மைனஸ் என்பிஓவே இருக்கும். அது ப்ளஸ்ஸா மைனஸா அது பாக்கியில் சொல்லுங்க. இதில் இருக்க ஷியர் என்ன? இதை சமப்படுத்த கீழ் நோக்கி இருக்கணும். அது கிளாக்வைஸ் ஷியர் தான். அப்போ ப்ளஸ். இங்கால போக இதில் பார்ப்போம். ஆர்பி நான் படத்தில் தான் இப்படி குறிச்சிருக்கேன். ஆனால் வந்த பெருமானம் எனக்கு மைனஸ். ஆர்பி உண்மையாக எந்த திசையில் தாக்குது? கீழ் நோக்கி தான் தாக்குது. அப்போ இதிலேருந்து நான் ஒரு புள்ளியில் கதைச்சேனண்டா இந்த ஆர்பியை சமப்படுத்த நிலைக்கு தான் மேல் நோக்கி தான் எனக்கு ஒரு ஷியர் ஃபோர்ஸ் இருக்கணும். இப்போ மேல் நோக்கி ஷியர் வந்துண்டா அதுவும் கிளாக்வைஸ் தான். அப்போ இங்காலே இருக்கிற ஷியர் ஃபோர்ஸும் எனக்கு ஆர்பியின் பெருமானம் தான் இருக்கணும். ஆர்பியின் பெருமானம் அதே தானே எம்ஏ மைனஸ் எம்பி ஓரல். இப்போ இங்கேயும் எம்ஏ மைனஸ் எம்பி ஓரல், அங்கேயும் எம்ஏ மைனஸ் எம்பி ஓரல்ண்டா இந்த ஒட்டுமொத்த பி முழுக்க எம்ஏ மைனஸ் எம்பி ஓரல்ன்ற ஷியர் ஃபோர்ஸ் வந்து மாறாமல் இருக்கும். ஓகே தானே? அடுத்தது பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட் பார்த்தோம்டா இதில் இருக்க பெண்டிங் மொமெண்ட் பார்த்தோம்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன தூரத்துக்கு பார்க்குறோம். இந்த சின்ன தூரம் பிறகு ஆரையால் வார திருப்பத்தை புறக்கணிக்கலாம். இந்த ஆரை இன்டு எக்ஸ் தானே, அந்த எக்ஸை சின்ன எடுத்தாண்டா அதை புறக்கணிக்கலாம். ஆனால் எம்ஏ என்ற ஒரு பெண்டிங் மொமெண்ட் அதில் இருக்குது தானே. எம்ஏ இந்த பீம் அப்படி வளைக்கும். இப்படி நான் இதை வளைச்சாண்டா இது இப்படித்தானே வளையும். என்ன இப்படி வளைச்சாண்டா அது ஹொக்கிங் தானே. ஹொக்கிங் வந்து பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவில் எம்ஏ என்ற ஒரு பெருமானம் இருக்கு. சரியா? இது மாறாமல் இருக்குதுண்டா ப்ளஸில் மாறையில். அப்போ என்ன படித்திறன் மைனஸில் மாறாமல் இருக்கும். இப்போ மைனஸில் மாறாமல் இருந்து ஒன்றில் ப்ளஸில் ஒரு பெருமானத்திலேயே முடியலாம், பூஜ்ஜியத்துக்கு வரலாம், பூஜ்ஜியத்தை தாண்டி கீழே போகலாம். இப்போ முடிவு புள்ளி தெரிஞ்சதுன்னா நான் கிராஃபை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ முடிவு புள்ளியை பார்க்குறேன். முடிவு புள்ளியில் வந்து பார்த்தா இதில் பெண்டிங் மொமெண்ட் தானணும். அப்போ இதில் இருந்து ஒரு சின்ன தூரத்தில் பார்க்குறேன். இதில் இருந்து ஒரு சின்ன தூரத்தில் பார்த்தோம்னா ஆர்பிஆல வர மொமெண்ட்டை புறக்கணிக்கிறேன். எம்பி என்ன செய்யும்? அதை இப்படித்தானே வளைக்கும். அப்போ அதுவும் ஹொக்கிங் தானே. அப்போ பாசிட்டிவ் எம்பி. ஆனால் எங்களுக்கு தெரியும் எம்ஏயை விட எம்பி சின்ன. அப்போ எம்பி இங்கே எங்கேயோ இருக்குது. இதில் தொடங்கி அங்கே முடியணும். ஆனால் நேர்கோடு தான். அப்போ இப்படி தான் இதுக்குரிய பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமாக இருக்குது. இப்போ நிப்பாட்டு சரியா 12 மணிக்கு தான் நிப்பாட்டு. 11:54 என்ன